வணக்கம் மக்களே, நான் மிஸ்டர் பீஸ்னர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான வீடியோ. இன்னைக்கு என்ன ப்ரோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடியோ எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். அதுவும் ப்ரீமியர் ப்ரோ சாஃப்ட்வேரில். இது இந்த டுட்டோரியலோட ஃபஸ்ட்டு வீடியோ. இனிமேல் நம்ம வாரத்துக்கு ஒரு வீடியோ போடலான்னு இருக்கோம். வாரத்துக்கு ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு வரும். இப்போதைக்கு நம்ம சிம்பிளாக எப்படி ப்ராஜெக்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணுறது, எப்படி என்னென்ன டூல்ஸ் இருக்குது, என்ன பேனல்ஸ் இருக்குது, எதுக்கு யூஸ் ஆகுது, சிம்பிளான விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி கட் பண்ணுறது, எப்படி ஸ்பிட் பண்ணுறது எல்லாத்தையுமே சொல்லி தந்துடுவேன். அதே மாதிரி எப்படி ஆடியோவோட சவுண்டை இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எப்படி வீடியோ வந்து ரிவர்ஸ் பண்ணுறது, ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறது, சின்ன சின்ன விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவுமே சிம்பிளாக இருக்கும் இந்த டுட்டோரியல். இதுக்கப்புறம் இருக்க நம்ம டுட்டோரியல்ஸ் வந்து ரொம்பவுமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால் யாரும் இது வந்து ஈஸியாக இருக்குது அப்படின்னு நினச்சி போயிடாதீங்க. நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ப்ராஜெக்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணணும். இப்போ ஜஸ்ட்டு நம்ம பிசியில் பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க ஏற்கனவே. இப்போ நீங்கள் இது என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு உங்களுக்கு லெஃப்ட் கார்னரில் நியூ ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கான பேனல் வந்துடும். இதில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, மேலே உங்களுக்கு அன்டைட்டில்னு வந்துடும். பட் ஆனால் என்கிட்ட அன்டைட்டில்ங்கிற ப்ராஜெக்ட் ஃபைல் ஏற்கனவே எனக்கு யூஸில் இருக்குது. நான் அதனால் அதை யூஸ் பண்ணலை. ஜஸ்ட்டு நான் வேறு பேருக்கு கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பிள்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துட்டேன். இப்போ நான் ஜஸ்ட்டு இப்படியே க்ரியேட் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி இங்கேயே நான் வந்து எல்லா வீடியோஸையும் அப்லோட் பண்ணி டேரெக்டாகவும் போட்டுக்கலாம். பட் ஆனால் நான் வந்து இப்போ சும்மாவே க்ரியேட் கொடுத்துட்றேன். இப்போ நான் ஏற்கனவே வச்சுருக்கேன், பரவாயில்ல. பட் ஆனால் ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி காட்டாது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஜஸ்ட்டு நம்ம ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். இப்போ நார்மலாக ஒரு வீடியோ எடுத்து நான் இங்கே அப்லோட் பண்ணிடுறேன். இங்கே ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணிட்டேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் இங்கே அந்த வீடியோவை ட்ராக் பண்ணி ஜஸ்ட்டு கீழே உள்ள பேனலில் நான் போட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கீழே உள்ள பேனலில் போட்டோன்னே உங்களுக்கு மேலே வந்துருச்சு. தனியாளா சிகரம் தொட்ட சரித்திரமா உயர்ந்து புட்டேன், தலையும் நான் தானே, தளபதி நான் தான். இந்த மேலே இருக்கிறது வந்து உங்களுக்கு பிளேபேக் பார்க்குறது, அதாவது ஜஸ்ட்டு உங்களோட வீடியோவோட பிளேபேக்கை வந்து இதில் பார்த்துக்கலாம். அப்போ இந்த சைடு உள்ளது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சைடு நீங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் இந்த சைடில் உங்களுக்கு செக்மெண்ட்டாக அரேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். உங்கள் ப்ராஜெக்டில் என்னென்ன ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி இந்த சைட்லேயே தெரியும். நீங்கள் தேவைன்னா திரும்ப அதே ஃபைலே தூக்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு என்ன பேனல் ப்ரோ உங்களுக்கு அதிகமாக யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சைடு நீங்கள் ஜஸ்ட்டு ஆரோ இருக்கும், இந்த 2 ஆரோ போகிற மாதிரி இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். அது நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணுற மூலிமா இங்கே உங்களுக்கு என்னென்ன பேனல்ஸ் இருக்குன்னு வரும். இதில் அதிகமாக நான் யூஸ் பண்ணுற பேனல் என்னென்னு கேட்டிங்கன்னா, ப்ராஜெக்ட் பேனல் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி எஃபெக்ட் பேனல் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். எஃபெக்ட்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு உங்கள் வீடியோஸுக்கு யூஸ் பண்ணுற எல்லா எஃபெக்ட்டுமே இதுலேருந்து தான் எடுப்போம். இதுதான் உங்களுக்கு ஒரு லைப்ரரி மாதிரியே. சரி ப்ரோ, இது கூட ஓகே. வேறு என்ன பேனல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட் கண்ட்ரோல்னு ஒரு பேனல் இருக்கும். எஃபெக்ட் கண்ட்ரோல்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவோட எல்லா கஸ்டமைசேஷனும் நீங்கள் இங்கே தான் பண்ண முடியும். பேசிக்கான கஸ்டமைசேஷன்லேருந்து பெரிய கஸ்டமைசேஷன்லேருந்து எல்லாமே இங்கே தான் பண்ணுவீங்க. அதே மாதிரி இங்கே உங்களுக்கு கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மேலே அதோட செகண்ட் ஆப்ஷன் லுமிட்ரி கலர்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுற மூலிமா உங்களுக்கு எல்லாமே வரும். இல்லை உங்களுக்கு சின்ன சின்ன பேசிக்கான விஷயத்துலேருந்து அட்வான்ஸான விஷயம் வர எல்லாமே இருக்கும். இது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் பேசிக்காக உங்களுக்கு கலர் கிரேடிங்க்கு யூஸ் ஆகும். இப்போதைக்கு நம்ம கலர் கிரேடிங் பார்க்க வேணாம், என்னென்ன பேனல் இருக்குன்னு முதல்ல பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு எசென்சியல் கிராஃபிக்ஸ்ன்னு இருக்குது. மேக்ஸிமம் இதை யாருமே யூஸ் பண்ண மாட்டோம். இது மேக்ஸிமம் எந்த இடத்துல யூஸ் ஆகும்னா, ஏதாவது ஒரு டிவி ஷோஸ். கோடியில் புரளும் யூடியூபர் PC Nerd. Meanwhile, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு நைட் தூக்கமே வர மாட்டேது. இது நினைச்சினா ரொம்ப சந்தோஷப்படுறேன். 2-3 நாளா பார்த்துருக்கிறேன், ரொம்ப நெகட்டிவாகவே வருது. இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்ல இது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க லைவ் டிவி ஷோஸுக்கு. மற்றபடி இது வேறு எதுவுமே இருக்காது. ஒரு சின்ன சிம்பிளான கிராஃபிக்ஸ் தான் இருக்கும். வேறு எசென்சியல் சவுண்ட் வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாக உங்களுக்கு வந்து ப்ரீமியர் ப்ரோலேயே நிறைய சவுண்ட் லைப்ரரிஸ் இருக்கும். ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ணுறது ஒரிஜினல் இல்லை. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட்டு இருக்கும். டெக்ஸ்ட்டு தான் உங்களுக்கு நீங்கள் மல்டிபிள்ஸ் எலமெண்ட் நீங்கள் வந்து போட்டிருப்பீங்க. ஒரு டெக்ஸ்ட் எலமெண்ட்னா எங்கே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு லெஃப்ட் கார்னரில் இங்கே உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அரேஞ்ச்மெண்ட் பண்ணது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் ஆக்சுவலாக உங்களுக்கு டூலில் என்ன ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டாக உள்ள டூல் தான் உங்களுக்கு செலெக்ஷன் டூல். ஆல்ரெடி உங்களுக்கு செலெக்ஷன் டூலில் தான் இருக்குது.
சரி ப்ரோ, வேறு என்ன ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நிறைய டூல்ஸ் இருக்குது. பட் ஆனால் இது எதையுமே நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். வேறு என்ன டூல் ப்ரோ அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேசர் டூல் இருக்கும். ரேசர் டூல்னால் என்னென்னா, ஜஸ்ட்டு உங்கள் வீடியோவை கட் பண்ணுறது, ஸ்பிட் பண்ணுறது, பேசிக்கான வேலை பார்க்குறது தான் இது. அதே மாதிரி நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறது டெக்ஸ்ட் டூல் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க. வேறு பென் டூல் எப்போயாவது யூஸ் பண்ணுவீங்க ரேராக. மற்றபடி மித்த டூல் எதுவுமே நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. ஏன்னா மேக்ஸிமம் நீங்களே டூல் இல்லாமல் நிறைய விஷயம் நீங்களே பண்ணிடுவீங்க. அப்போது டூலோட நீட் அங்கே உங்களுக்கு பெருசாக தேவைப்படாது. சரி ஓகே ப்ரோ, வேறு என்ன நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேசர் டூல் தான். ரேசர் டூல்னால் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு நம்ம இந்த இடத்த நான் கட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்த நம்ம ஸ்பெசிஃபிக்காக கட் பண்ணிடலாம். கட் பண்ணதை நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த இடத்துல நான் டெலிட் பண்ணணும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கீழே வந்து ட்ராக் பண்ணி உங்களுக்கு மூவ் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் உங்களுக்கு சர்க்கிள் இருக்கும். அந்த சர்க்கிளை நீங்கள் லாங்காக இழுக்கிறது மூலிமா உங்களுக்கு ஜூம் அவுட் ஆகும். திரும்ப நீங்கள் அதை வந்து கம்ப்ரஸ் பண்ணுறது மூலிமா ஜூம் இன் ஆகும். அப்படி இல்லை எனக்கு இவ்வளோலாம் பெருசாலாம் காம்ப்ளிகேட்டாக எனக்கு யோசிக்க முடியாது ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா, கீபோர்டில் ஆல்ட்டை கிளிக் பண்ணி மவுஸை ஸ்க்ரோல் பண்ணுற மூலிமா நீங்கள் இதை பண்ணிக்கலாம். சரி ப்ரோ, இப்போ நீங்கள் இதுக்கு நீங்கள் கட் டூலுக்கு வந்து நீங்கள் என்ன ஷார்ட்கட்னே சொல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, சி தான் ஷார்ட்கட்டு. சிஎம்க்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து கட் டூல் தான் வரும். இப்போ நான் விஎம்க்குனேன்னா எனக்கு திரும்ப செலெக்ஷன் டூலுக்கு போயிடும். இப்போ நான் திரும்ப சிஎம்க்குனேன்னா உங்களுக்கு கட் டூலாக மாறிடும். பார்த்தா தெரியும். அவ்வளோதான் பேசிக்கான விஷயம். அப்போ ஜஸ்ட்டு இந்த இடத்துல நான் வந்து கரெக்டாக இப்போ வந்து ஒரு சிவா வந்து வராரு. கரெக்டாக இந்த ஃப்ரேமுக்கு அப்புறம் நான் வந்து இந்த வீடியோ வந்து கட் பண்ணணும். இவர் வந்து காயினை கையில் வச்சுருக்காரு. கரெக்டாக இந்த சீன் முடிஞ்ச அடுத்த செகண்டே எனக்கு வந்து வீடியோ வந்து க்ளோஸ் ஆகணும். அது எப்படின்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா, எப்படி நான் வந்து இந்த வீடியோ வந்து ஒவ்வொரு ஃப்ரேமாக மூவ் பண்ணுறேன்னா, உங்கள் கீபோர்டோட ஆரோ இருக்கும். நீங்கள் நார்மலாக கேம் விளாட்றதுக்குலாம் யூஸ் பண்ணுவீங்களா 4 ஆரோ. அந்த 4 ஆரோவில் ரைட்டில் உள்ள ஆரோ நீங்கள் கிளிக் பண்ணுற மூலிமா ஒவ்வொரு ஃப்ரேமாக மூவ் ஆகும். நான் ஜஸ்ட்டு இந்த ஃப்ரேமோட நிப்பாட்டிடுறேன். இந்த ஃப்ரேம் எனக்கு தேவை. அப்போ நான் வந்து என்ன பண்ணணும்னா, கரெக்டாக இந்த ஃப்ரேமில் வந்து நான் இங்கே கட் டூலை யூஸ் பண்ணி கட் பண்ணிடணும். கட் பண்ண பிறகு என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட்டு நீங்கள் திரும்ப செலெக்ஷன் டூலுக்கு மாற்றணும். திரும்ப விஎம்க்கணும். விஎம்கிட்டு இங்கே நீங்கள் ஜஸ்ட்டு இந்த ஃப்ரேமை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எப்பயும் போல் உங்கள் கீபோர்டில் டெலிட் பட்டன் இருக்கும். அதை கொடுத்து டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃப்ரேம் அவ்வளோதான் டெலிட் ஆயிரும். பட் ஆனால் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஃப்ரேம் இன்னும் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா, திரும்ப ஒரு ஃபார்வர்ட் நீங்கள் போயிட்டு திரும்ப நீங்கள் C2ல வச்சு கட் பண்ணுற மாதிரி இருக்கும். கட் பண்ணிட்டு திரும்ப நீங்கள் டெலிட் பண்ணலாம். எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரும்ப ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணுறது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு மேக்ஸிமம் ஒவ்வொரு ஃப்ரேம் இருக்குன்னா அந்த ஃப்ரேம் வந்து உங்களுக்கு ஜூம் அவுட்டாக இருக்க போது பெருசாக அந்த இடத்துல உங்களுக்கு எலமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரியே தெரியாது. அப்போ நீங்கள் ஜூம் இன் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு அந்த இடத்துல எலமெண்ட் இருக்குன்னு தெரியும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக நான் எந்த அளவுக்கு நான் ஜூம் அவுட் பண்ணணுமோ கொடுத்துட்டேன். இப்போ நான் ஜஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் செலக்ட் பண்ண டூல் இங்கே இருக்குது. நான் விஏ கிளிக் பண்ணி செலெக்ஷன் டூல் மாற்றிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக இந்த ஃப்ரேம் இங்கே இருக்குது. இதை நான் ஜஸ்ட்டு நான் டெலிட் பண்ணுற மூலிமா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக நான் நினச்ச செக்மெண்ட்டை நான் டெலிட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக அந்த இதில் வந்து உங்களுக்கு வந்துருச்சு. பட் ஆனால் இதில் உங்களுக்கு நாய்ஸ் எப்படி ப்ரோ வந்து கம்மி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு நீங்கள் எந்த வீடியோவோட நாய்ஸை வந்து கம்மி பண்ணணுமோ ஜஸ்ட்டு நீங்கள் அதோட ரைட் கிளிக் பண்ணணும். மவுஸில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைட்லேயே ஆடியோ கெயின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணுன்னா ஆடியோ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு ப்ளஸ் வேல்யூவில் கொடுக்கணும், ப்ளஸ் இன்டீஜரில் கொடுக்கணும். அதுவே நீங்கள் கம்மி பண்ணணுன்னா மைனஸ் இன்டீஜரில் கொடுத்தா கம்மியாகும். நான் இப்போ வந்து கம்மி இன்டீஜரில் கொடுக்க போகிறேன். அதனால் நான் ஜஸ்ட்டு நான் -15 கொடுத்துட்டேன்னா இது உங்களுக்கு ஹெட்ஃபோன்லேயே மைனூட்டாக தான் கேட்கும். நீங்கள் ஃபோனில் பார்த்தீங்கன்னா பெருசாக கேட்காது. பார்த்தீங்கன்னா தெரியும். சரி ஓகே ப்ரோ, வேறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சவுண்டை கம்மி பண்ணுறது சொல்லி கொடுத்துட்டேன். எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டேன். எப்படி ஸ்பிட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, ஜஸ்ட்டு இந்த வீடியோ வந்து நான் ப்ளேபேக் டயத்தை ஸ்பீடாக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணோன்னா, இங்கே ரைட் கிளிக் அதே மாதிரி சேம் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஸ்பீட் அண்ட் டூரேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஸ்பீடை வந்து இங்கே கூட்டுறது மூலிமா உங்களுக்கு வீடியோ ப்ளேபேக் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். அதாவது ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் 100க்கு பிலோ 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இப்போ நான் வந்து வீடியோ வந்து ஒரு 200ன்னு கொடுத்துக்கிறேன். 200 கொடுத்தா எனக்கு வீடியோ வந்து ரொம்பவே ஸ்பீடாகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஸ்பீடாக இருக்குன்னு. சரி ஓகே ப்ரோ, இது ஸ்பீடாக இருக்குது. பட் ஆனால் எனக்கு வந்து இதோட கம்மியான ஸ்பீடில் வேணும்னா ஜஸ்ட்டு அதே மாதிரி தான். இப்போ நான் ஜஸ்ட்டு திரும்ப ஸ்பீட் டியூரேஷன் போயிட்டு 200 இருக்குது. இப்போ நான் அதை வந்து ஒரு 70 மாற்றினேன்னா எனக்கு இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாயிரும். முன்னே இருந்ததோட இப்போ ஸ்லோவாயிரும். பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோதான், பெரிய விஷயமே இல்லை. ரொம்பவுமே சிம்பிளாக தான் இருக்கும்.
வேறு என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த வீடியோ வந்து ரிவர்ஸ் பண்ண போகிறோம். ரிவர்ஸ் பண்ணுறது என்ன ப்ரோ ரொம்ப கஷ்டமாக கேட்டிங்கன்னா, திரும்ப அதே தான் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணி ஸ்பீட் டியூரேஷன் ஆப்ஷன் இருக்கும். அதை திரும்ப கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஸ்பீடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு என்ன ஆகுனா வீடியோ டோட்டலாக ரிவர்ஸ் ஆயிரும். இப்போ இது வந்து இந்த வீடியோ கடைசிலேருந்து ப்ளே ஆகுது. பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டர் ரெக்கார்டுன்னு வருது. ஏன் ப்ரோ ரெண்டர் ரெக்கார்டுன்னு வருதுன்னா, உங்கள் பிசியை பொறுத்து ரெண்டர் ரெக்கார்டு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ என் பிசியில் 4060 இருக்குது. 4060 உள்ளனால இந்த ப்ளேபேக் டைம் சீக்கிரத்துலேயே உங்களுக்கு வந்துடுது. ரெண்டர் டைம் சீக்கிரத்துலேயே ரெண்டர் ஆகிடுது. பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் கொஞ்சம் லேட் ஆகலாம். அதனால் ரொம்ப பொறுமையாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்னென்ன கற்றுருக்கீங்கன்னா, பேசிக்கான போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்கிறோமே. இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா எப்படி கட் பண்ணுறது, எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறது, எப்படி ஆடியோவை கம்மி பண்ணுறது, எப்படி ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, ரிவர்ஸ் பண்ணுறது, அதே மாதிரி என்னென்ன டூல்ஸ் இருக்குது, என்னென்ன பேனல்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. இது இன்றைக்கி சிம்பிளான டுட்டோரியலாக இருந்துச்சு. இனி வர டுட்டோரியல்ஸ்லாம் நம்ம இன்னும் நல்ல தரவாக ஒவ்வொரு எஃபெக்டையும் நம்ம நிறையாது பார்க்க போகிறோம். இனிமேல் வர வீடியோஸ் இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. வாரத்துக்கு ஒரு வீடியோஸ் நிறையா வந்துக்கிட்டே இருக்கும், யூஸ்ஃபுல்லான வீடியோஸ். ஸோ நம்ம சேனலை தயவு செஞ்சு நிறைய பேருக்கு சென்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ ஷேர் பண்ண முடியும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஓகே பாய். வெயிட் பண்ணுங்கள். ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இப்போ நீங்கள் எல்லாத்தையும் எடிட் பண்ணி முடிச்சிட்டீங்க. பட் ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. என்னென்னு யோசிங்க. இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் எல்லாம் எடிட் பண்ணி முடித்த பிறகு உங்கள் வீட்டில் கரண்ட் போச்சுன்னா திரும்ப ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் ஃபைல் இருக்காது. அதுக்கு நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும், முதல்ல வீடியோவை சேவ் பண்ணணும்.